சிறகடிக்க ஆசையில் முத்து அருணை கொலை பண்ணிட்டாரா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா சீதாவை அருண் போட்டு அடிக்கிறாரு. சீதா தான் முத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முத்துவும் கோவமாக அருண் கிட்ட பேசுறதுக்காக வராரு. முத்து அருண் கிட்ட நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் அருண் அடிக்க வருவார் முத்துவை. சீதாவை நீ அடித்தது தப்பு, சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி இனிமேல் நீ அவரை அடிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லுவார். ஆனால் அருண் திமிராவே பதில் சொல்லுவார். அதனால் முத்து அவரை கீழே தள்ளி விட்டுருவார். முத்து சாதாரணமாக தான் தள்ளி விடுவார். ஆனால் அருணுக்கு தலையில் அடிபட்டு அருண் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. சீதாவே முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா மாமா? ஏன் மாமா இப்படி அருணை கொலை பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க சீதா. உடனே முத்துவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. போலீஸ் முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் முத்துவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மீனா சீதா கிட்ட ஒழுங்கா அந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீதா அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, மாமா ஒரு கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. மீனா உடனே அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் பண்ணலை, நீ தானே கூப்பிட்ட, அருண் கிட்ட இப்படிலாம் பேசுங்கன்னு நீ தானே சொன்ன, நீ தானே அழுதுகிட்டே உங்கள் மாமாட்ட புலம்புன, அதனால தான் உங்கள் மாமா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் தான் சீதாவுக்கு புரியுது அருண் இறந்ததுக்கு நாமளும் ஒரு காரணம்னு சொல்லி சீதாவும் சூசைட் பண்ணிக்கிறாங்க.